சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்க. அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். வணக்கம், நான் உங்களை அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நாங்கள் சேத்பட்டுக்கு எங்கள் பொண்ணு வீட்டுக்கு வந்தோம். பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு தோட்டம் வச்சுருக்காங்க. வாங்க நம்ம அந்த தோட்டத்தை பார்க்கலாம். இதை பராமரிக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா எங்கள் மரும் பிள்ளை தான். வாங்க பாருங்க, சூப்பராக இருக்குது இந்த தோட்டம். ஒவ்வொன்றும் வந்து எவ்வளோ நாள் ஆச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுப்பா இந்த செடியை பற்றியெல்லாம். இது வந்து கொய்யாக்காய் செடி, எல்லாரும் தெரிஞ்சு வச்சுங்க. இது வந்து ஹைப்ரிட் குட்டை ரகம். ஒரு 6 மாதத்துலேயே அது வந்து காய் வரும், காய் வைக்கிறோம். காய் வந்து நிறைய பறிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க மரம் வந்து கொலத்தடி இருக்கு. இது வந்து ஒரு வருஷத்துல காய் வந்துடும். இது வந்து ரஸ்தாலி. ஒரு வருஷம் தானப்பா? ஒரு வருஷம் கரும்பு. ஒரு வருஷத்துல இது வந்து நிறைய வந்து கரும்பு இருக்கு. அப்புறம் இங்க வந்து செவ்வாழையா? இது செவ்வாழை, கற்பூர வாழை. இங்க வந்து கற்பூர வாழை. இதுவுமே கற்பூர வாழையா? இதுவும் கற்பூர வாழை. இதுவும் கற்பூர வாழை. இது வந்து பாத்தீங்கன்னா பச்சை வாழை. பச்சை வாழை. இது நட்டு ஒரு 6 மாதம் ஆகுது. இப்போ கொலை வர டைம் இன்னும் கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா கொலை வரும். இது வந்து குட்டி. இது வந்து செவ்வாழை. அதுக்கப்புறம் இங்க இந்த கிழங்கும் இருக்கு, மரவள்ளி கிழங்கு. இது வந்து 12 மாசம் தானே காய்க்கு இது. ஆமா, ஒரு வருஷம். இது வந்து செடி வந்து பழுப்பு தட்டின உடனே அதை கழுவி எடுத்துடலாம். ஓ, சரி. இந்த மாதிரி பழுத்த உடனே. இப்போ வேலைக்கு போயிட்டு வந்து இதை பண்ணுவியாப்பா? ஆமாம், நான் வந்து ஈபியில் ஒர்க் பண்ணுறேன். ஒரு 50 கிலோமீட்டர் தாண்டி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். வாரத்தில் ஒரு நாள் லீவில் இங்கே வருவேன். எனக்கு வந்து இந்த தோட்டத்தை வந்து பராமரித்து ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். சனி ஞாயிறு வந்து இந்த வேலை பார்க்கறதுக்கு ஒரு ரிலாக்ஸாக, ஒரு பொழுதுபோக்கு லீவு நாள். அதான் டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து இதில் வந்து எல்லாத்தையும் இதுவெல்லாம் எடுத்து களையெல்லாம் எடுத்து பண்ணி. முதல் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கொஞ்சம் தான் இருந்தது நான் பார்த்தப்போ. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாகவே வாழை மரம், அதுக்கப்புறம் தென்னங்கன்று அங்கே வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மரவள்ளி கிழங்கு, கொய்யாக்காய், அப்புறம் மருதாணி, முருங்கை மரம், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் செடியாது, சுண்டக்காய் செடி, இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. நம்ம வீட்டு உபயோகத்துக்கு, நமக்கு சொந்த யூஸ்க்கு. கரெக்ட். ஒரு வருஷம் ஆனாக்கா நம்ம கரும்பு வந்து நம்ம பொங்கலுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். போன வாட்டி பொங்கலுக்கு இவங்க வந்து கடையில வாங்கல, இங்க இருந்து தான் எடுத்துக்கிட்டாங்க. அடுத்தவங்களுக்கும் கொடுப்போம் நாங்க. ஆமா, எல்லாமே அடுத்தவங்களுக்கு கொடுப்போம். இது வந்து எங்க சொந்தமா போர் போட்டு தண்ணி கொஞ்சமா. ஆமா, தண்ணி வந்து இங்க இருந்து வீட்ல இருந்து. இது இடம் வந்து வேற ஆளு இடம். இது பக்கத்துல இருக்கிற தொட்ட அவங்க அனுமதியோட வச்சிருக்காங்க. ஆமா, பராமரிச்சு. பப்பாளிலாம் எவ்வளவு நாள் ஆகுதுங்க இந்த மரம் வச்சு? மரம் வந்து இது வந்து ஒரு 6 மாசத்துல காய் வந்து 6 மாசத்துலயே காய் வந்துருச்சு. நீங்க காய்கறி எல்லாம் போட்டு வச்சிட்டு இருந்தீங்களா? என்ன இருந்தது இப்போ என்னென்ன போட்டு வச்சிருந்தீங்க? தக்காளி இதெல்லாம் போடும். இப்போ சுத்தமா க்ளீன் பண்ணிட்டு சரி இப்போ நான் போட ஆரம்பிச்சேன். கார்த்திகையில போட்டா அது எல்லாமே வந்துரும். இது வந்து ரொம்ப குட்டை ரகம். கொஞ்சம் செடி வளர்ந்த உடனே காய். இது எவ்வளவு நாள் ஆச்சுங்க நீங்க வச்சு? இது வச்சு இப்போ ஒரு மாசம் ஆகும். ஓ, இன்னும் கொஞ்சம் அவ்வளோ வந்த உடனே காய் வந்துடும் இதில். ஆனால் இது எல்லா மண்ணுக்குமே வைக்கலாம். மண்ணுக்கு எந்த இடத்துக்கும். இது நீங்க விதையா போடுவீங்களா இல்லை குச்சி தான்? அடுத்த இடத்துல இருந்து போனாங்கட்டா வாழை மரம் எல்லாமே நீங்க குச்சி தான், கொஞ்சம் சின்னதா இருக்கிறத வச்சிருவீங்க. எல்லாமே வந்து நான் ஒர்க் பண்ற இடத்துல இருந்து எடுத்துன்னு வந்து வைக்கிறது. இப்ப கரும்புலாம் எப்படியும் ஒரு 15 கரும்புக்கு மேல இருக்கும் இல்லைங்களா? இது வச்சு எவ்வளவு நாள் ஆகுதுங்க இந்த கரும்பு? இது 6 மாசம் ஆகுது. பொங்கலுக்கு வளர்ந்துரும். ஓகே. இது கொலை உலாம் எவ்வளவு நாள் ஆகும்? அது 1 இயர்ல கொலை விழுந்துடும். அது இப்ப நம்ம சென்னையில எல்லாம் வைக்கிறோம், எங்க வீட்டுல எல்லாம் வரவே மாட்டேங்குது. இல்ல மண்ணு பராமரிப்பு நல்லா இருக்கணும். மருந்து எல்லாம் என்ன மாதிரி போடுறீங்க? மருந்து வந்து நான் இது வந்து மருந்தே போடல, இயற்கை. ஓ, சரி. மருந்து நான் இதுக்கு எதுவுமே போடுறது இல்ல. இயற்கையா வந்து இந்த மாட்டு சாண எரு
சரி. அதை வந்து எடுத்துன்னு வந்துட்டு சுற்றி களை எடுத்துட்டு அப்படியே வச்சுட்டு மேலே மண்ணு தண்ணி அவ்வளோதான். இங்க ஈஸியா வந்து மாட்டு சாணம் இந்த மாதிரி அதெல்லாம் உரமெல்லாம் ஈஸியாக கிடைக்கும். அதனால இங்க பாருங்க எவ்வளவு அழகா வளர்ந்துருக்கு. நம்ம வீட்டு தோட்டத்துல பார்த்ததை விட இங்க வந்து எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. ஆனா எதுவுமே தரையில வச்சோம்னா இன்னும் சூப்பரா வளரும். உங்களுக்கும் பக்கத்துல கொஞ்சம் இடம் இருக்கு, சின்னதா இடம் இருக்குன்னா இந்த மாதிரி சின்ன தோட்டம் வந்து நீங்க அமைக்கலாம். நான் பழம் எடுத்துன்னு வந்துட்டு சாப்பிட்டு அந்த விதையை போட்டிருக்கேன். இதை போட்டுதான் இதே மாதிரி விதை போட்டுதான் அந்த கொய்யா வச்சுது, அந்த செடிகளை வச்சுது. மருதாணி இது எவ்வளோ நாள் ஆகுது? மருதாணி இது வந்து 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது. கட் பண்ணி விட்டோம்னா அது மாதிரி துளுத்துக்கினே இருக்கும். நம்ம மருதாணி வச்சா வீட்டில் நம்மளே அரைச்சி வச்சுக்கலாம். சூப்பர். அதுக்கப்புறம் இங்க சின்னதா ஒரு மாங்காய் மரம் வருது. இது கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆனா காய் எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். ஒரு வருஷத்துல காய்க்கும். 1 வருஷத்துல காய்க்கும். ஒரு 8 மாசம் ஆகுது. 8 மாசம் ஆகுது. குட்டரை காய்க்கும். சரி சரி. இந்த சின்ன தோட்டம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.